அப்போது ஃபினான்ஷியலாக டவுனாக இருக்கிறவங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்படி முடியாதவங்களுக்கு இது வேணான்னு சொல்லுவேன். பட் டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குது உன்கிட்ட. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். எங்களால் முடியும். எங்கள் டீம் அதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இன்ன வரைக்கும். பட் அது நான் பண்ணி கொடுப்பேன். ஆனால் அதுக்கான டைம் போட ரெடியாக இருக்கம்மா. ரெடியாக தான் நான் பண்ணி கொடுக்க ரெடி. ஸோ அப்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரேஜினிஸ் டீம் தனியாக ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சுருக்கோம். அதாவது இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எங்கள் கூட படிக்கிறாங்க, எங்கள் கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்து ப்ராஃபிட் பண்ண சொல்கிறேன். நிறைய கூட்டம் எப்படி சுற்றிட்டு இருக்குன்னா, ஒன்று ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க முடியலன்னு வச்சுங்களேன், ட்ரைனிங் கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை பார்க்குறது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா சிக்னல் கொடுத்து சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாடு. அப்படியும் இல்லையா, எவனாச்சும் இழிச்சவன் நம்ம கையில் மாட்டுவாங்களா, மாட்டினா அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த அக்கௌண்ட்டை கையில் வாங்கி லாஸ் பண்ணி கொடுத்துட்டு 0 ஆக்கி விட்டு கொடுத்துரு. இதெல்லாம் வந்து ப்ராப்பரான ஃபோன் நம்பரோ ப்ராப்பரான ஆதார் கார்டு ஐடியத்தையும் வச்சு பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு பயிலும் பண்ணல. ஏன்னா நேராக போய் வீட்டில் வாசலில் நின்றுவாங்களே. கரெக்டா? எல்லாம் இந்த நடக்குது. நம்ம ஆளுங்களும் இதில் உள்ள அவேர்னஸை பார்க்கறது கிடையாது.